Third lesson, magnetism and magnetic effects of electric current. So அதில் magnetic field produced along the axis of the current carrying circular coil. ஸோ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயிலில் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் டயராமில் ரெட் கலரில் போட்டிருக்கிறது தான் வந்து சர்க்குலர் காயில். அது வழியாக கரண்ட்டு போகுது அப்படின்றப்ப அங்கே உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கவனிச்சிங்க அப்படின்னா, ஆர் ஆரமுடைய மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை கருதுக. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் ஆரம் பார்த்தீங்களா, ஆர் ஆரம் கொண்ட வளையம், ஓகே, மின்னோட்டம் பாயக்கூடிய வளையம். ஸோ ஆர் ஆரமுடைய மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை கருதுக. இந்த வளையத்தின் வழியே ஐ என்ற மின்னோட்டம் பாய்கின்றது. ஓகேவா? ஸோ இப்போ ஆர் பி த கரண்ட் அண்ட் ஆர் பி த ரேடியஸ் அண்ட் ஐ பி த கரண்ட் flowing through the wire in the direction as the figure 3.3. The magnetic field at a point P on the axis of the circular coil at a distance Z. அதாவது இந்த Z அப்படின்றது இந்த சர்க்குலர் காயிலுடைய மையப்பகுதி சென்டர் ஆஃப் த காயில் ஓவிலிருந்து மேலே பாயிண்ட் பிக்கு அந்த புள்ளி பியில் Z என்ற தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த காயில் ஈச் ஆஃப் த லென்த் டிஎல் வெக்டார் சி அண்டு டி. ஓகே, ஸோ காயிலோட ஈச் எண்டு, இந்த எண்டு வந்து சி, இந்த எண்டு வந்து டி. ஸோ அதுக்கடுத்து கரண்ட் எலமெண்ட் டிஎல் வெக்டார். ஸோ டிஎல் வெக்டார் இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து ஐ வெக்டார். ஸோ அப்போ ஐ டிஎல் அப்படின்றது கரண்ட் எலமெண்ட். ஓகேவா? மின்னோட்ட கூறு. ஓகேவா? மின்னோட்ட கூறு ஐடிஎல் வெக்டார் ஆகும். ஓகே, அடுத்து பயட் சாவர்ட் விதியின்படி மின்னோட்ட கூறு ஐடியல் வெக்டாரால் பி புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் பயட் சாவர்ட் விதி நடத்தும் போது பார்த்தோம். ஸோ பயட் சாவர்ட் விதியில் பார்த்தது. ஸோ இங்கே குறுக்கு பெருக்கல் வந்தது அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டா. ஸோ இவ்விரண்டு பொருள்களுடைய மல்டிபிகேஷன்னா சைன் டீட்டா என்று நமக்கு கிடைக்கும். ஸோ டிபியின் எண் மதிப்பு μ0/4π ஐடியல் sin θ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். μ0 இதில் என்ன ஆகுது, sin θவின் மதிப்பு 90ஆக இருக்கும்போது, இங்கே கோணம் 90 டிகிரியாக இருக்கும்போது sin 90 மதிப்பு என்ன ஆகும், பெரும மதிப்பு 1 என்று பெற்றிருக்கும். அதனால் இந்த மதிப்பு sin θக்கு பதிலாக 1 வந்ததுனால μ0/4π அப்படியே வந்துச்சு, ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ டிபி வெக்டரின் திசை மின்னோட்ட கூறு ஐடியல் வெக்டார் மற்றும் சிபி ஆகியவற்றிற்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது சிபிக்கு குத்தாக ஆர் திசையில் இருக்கும். புள்ளி டியில் உள்ள மின்னோட்ட கூறினால் புள்ளி பியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு சியில் உள்ள மின்னோட்ட கூறினால் பி புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்புக்கு சமம். எனில் அவை இரண்டும் சம தொலைவில் உள்ளன. ஆனால் இந்த காந்தப்புலம் பிஎஸ் திசையில் இருக்கும். ஒவ்வொரு மின்னோட்ட கூறினாலும் ஏற்படக்கூடிய டிபியை ஒய் திசையில் டிபி காஸ் சை இசட் என்றும் இசட் திசையில் டிபி சைன் சை என்றும் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்து கூறு கெடுதல கூறு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே டிபி காஸ் சை டிபி காஸ் சை ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமைந்து சமன் செய்கின்றது. ஆனால் இந்த டிபி சைன் சை இந்த டிபி சைன் சை ரெண்டும் ஒரே திசையில் அமைந்து ரெண்டும் வந்து என்ன பண்ணுறோம், கூட்டப்படுகிறது. அப்படி கூட்டுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வெறும் நமக்கு இப்போ என்ன இருக்குன்னா, செங்குத்து கூறுகளில் ஏற்படக்கூடிய டிபி சைன் சை கே வெக்டார் மட்டுமே புள்ளி பியில் ஏற்படக்கூடிய மொத்த காந்தப்புலத்திற்கும் காரணமாக அமைகின்றது. ஏன் அப்படின்னா காசை எதிரெதிர் திசையில் அமைந்து ஒன்றுக்கொன்று சமன் செய்கின்றன. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ டிபி வெக்டார் சமன் செய்யப்பட்டது. இப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டார் இன்டகரல் டிபி சைன் சை கே கேப். ஸோ இப்போ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது μ0/4π எந்த வித மாற்றமும் கிடையாது. இன்டகிரேட் பண்ண போகிறது இது மட்டும்தான். ஓகேவா? டிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் சை. முக்கோணம் ஓசிபியில், ஸோ முக்கோணம் ஓசிபின்னா ஓசிபி எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும். முக்கோணம் ஓ சி எங்கே இருக்குது, சிபி. ஸோ அப்போ இந்த செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைன் டீட்டாவுக்கு ஃபார்முலா தேவை.
ஓகேவா. டீட்டா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த டீட்டாவுக்கு எதிர்பக்கம் இது, அதாவது ஓசி. டீட்டாவோட இந்த கர்ணம் வந்து இந்த பகுதி கர்ணம், அதாவது சிபி. அப்போது ஓசிபியில் செங்கோண சைன் சை இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஓசி டிவைடட் பை சிபி. அப்போது ஓசியோட மதிப்பு ஆர் போட்டிருக்குது, ஓசியோட மதிப்பு ஆர், பிரச்சனை இல்லை. இங்கே எப்படி சார் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 வந்துச்சு அப்படின்னா சிபியோட மதிப்பு ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதோட எக்ஸாக்ட் மதிப்பு பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ரூட்டுன்றதை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு நம்ம எழுதலாம். சப்ஸ்டியூட்டிங் தீஸ் இன் திஸ் அபோவ் ஈக்குவேஷனில் நம்ம இது கொண்டு போயிட்டு சைன் சைக்கு பதிலாக இந்த வேல்யூவையும் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணும்போது பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0i, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது சைன் சைக்கு பதிலாக ஆர் பை சைன் சைக்கு பதிலாக ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 தான், 3/2 1/2 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆர் ஸ்கொயரை கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது 1 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1 இருக்கும். ஸோ இங்கே 1/2 ப்ளஸ் 1 சேர்ந்து 3/2ன்னு கிடைக்குது. ஸோ 1/2 ப்ளஸ் 1 அந்த அடுக்கில் சேர்ந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு அடுக்கில் 1/2 ப்ளஸ் 1 சேர்ந்து 3/2ன்னு கிடைக்குது. ஸோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே மறுபடியும் அகைன் எழுதணும். கே கேப் இப்போ இன்டெக்ரல் டிஎல்லுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு if we integrate the line element 0 to 2πr. ஸோ இப்போ ஆக்சுவலாக டிஎல்ல இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து எல் கிடைக்க போகுது. இந்த எல்ன்றதுக்கு லிமிட் என்ன அப்படின்னா 0 to 2πr. அப்படி அப்ளை பண்ணால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள எல்லுக்கு பதிலாக 2πr மைனஸ் எல்லுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2πr. கரெக்டாக? இப்போ 2πr கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேமுக்கு பதிலாக 2πr அப்ளை பண்ணலாம். 2πr அப்ளை பண்ணால் இந்த 2க்கு இந்த 4க்கு 2 போயிடும், இந்த பைக்கு பை போயிடும், மீதி இந்த ஆரம் மல்டிப்ளை ஆகி ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ அதான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ μ0i/2 ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்ற டேம் நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, இஃப் த சர்க்குலர் காயில் கண்டெய்ன்ஸ் n டர்ன்ஸ், n எண்ணிக்கையிலான காயில்ஸ் இருக்கும்போது n எண்ணிக்கையிலான வட்ட சுருள் n சுற்றுகளை கொண்டது எனில், ஒன்றும் இல்லை, μ0iக்கு பதிலாக μ0ni போட்டு நம்ம இந்த ஃபார்முலா அகைன் அப்படியே எழுதிக்க போகிறோம். ஓகே, ஃபார்முலா அப்படியே அகைன் எழுதிக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து சுருளின் மையத்தில் காந்தப்புலம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காந்தப்புலம் கொண்டு வந்து இந்த மையப்புள்ளிலேயே வைக்கணும். அப்படின்னா என்ன ஆகும்னா இசட்டுன்றது அப்படியே இறங்கிட்டு வந்து இந்த 0வில் வந்து நின்றோம், இந்த இடத்துல நின்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னா காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில் அப்படி இருக்கும்போது இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணா வரும் ஆர் பவர், இந்த இசட் டைமே ஃபுல்லாக 0 ஆயிரும், ஆர் ஸ்கொயர் பவர் 3/2ன்னு இருக்கும், கேன்சல் ஆகிட்டு ஆர் க்யூப்னு வரும். அப்போ இங்கே மேலே என்ன இருக்குதுன்னா ஆர் ஸ்கொயருக்கு இந்த க்யூப் போயிடும். அப்போ பெண்டிங் கீழே ஒரே ஒரு ஆர் மட்டும்தான் இருக்கும், அந்த ஆர் தான் இது. μ0ni டிவைடட் பை 2 × r 2r. ஸோ இது நமக்கு கிடச்சிருக்குது. ஓகே.